திமுகவுக்கு ஆளுநர் கொடுத்த அடுத்த அதிர்ச்சி. உதயநிதி இலாகா மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பியதால் பரபரப்பு. மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிய மு.க.ஸ்டாலினுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நீதிபதி ஹவாய் சொன்ன அதிர்ச்சி பதில். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே தொடர்ந்து பனிப்போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வருவதாகவும், சில மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி விடுவதாகவும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது. அதோடு ஜனாதிபதியோ ஆளுநரோ யாராக இருந்தாலும் மசோதாவுக்கு 3 மாதங்களில் ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது. இது ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு இடையே கடுமையான சட்ட ரீதியான மோதலை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய்க்கு சட்ட ரீதியான 14 கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ஆனால் இப்போது வரை அதற்கு உச்சநீதிமன்றம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் ஆளுநர் ரவி மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிவிட்டார். அதுவும் ஜனாதிபதி மாளிகையுடன் சேர்ந்து அடுத்த அதிரடியை ஆரம்பித்திருப்பதால் திமுகவுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்றாலும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டால் அதன் பிறகு இனிமேல் தாங்கள் அனுப்பும் எல்லா மசோதாக்களையும் ஆளுநர் ரவி ஜனாதிபதிக்கு அனுப்பி நிரந்தரமாக கிடப்பில் போட்டு விடுவார் என்பதற்காக தற்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடியுள்ளார் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே கலைஞர் பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருந்த ஆளுநர் ரவி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டதாக ஏற்கனவே திமுக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தது. ஆனால் இப்போது உதயநிதியின் விளையாட்டு இலாகா சம்பந்தப்பட்ட மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்து விட்டாராம். குறிப்பாக தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்தம் சம்பந்தப்பட்ட இந்த மசோதாவை கடந்த ஏப்ரல் மாதமே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் 3 மாதங்கள் அதை தனது கைவசம் வைத்திருந்த ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துவிட்டார். இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் அவரை அணுகி விவரம் கேட்டபோது, கலைஞர் பல்கலைக்கழக மசோதா, விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இரண்டுக்கும் என்னால் ஒப்புதல் கொடுக்க முடியாது. அதனால் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். அவர்கள் முடிவை தெரிவித்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். அதனால் இப்போது திமுகவிற்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எந்த மசோதாவாக இருந்தாலும் ஜனாதிபதி ஆளுநர் யாராக இருந்தாலும் 3 மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் தற்போது தாங்கள் அனுப்பிய மசோதாக்களை 6 மாதங்களுக்கு மேலாக ஜனாதிபதி மாளிகையில் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதால் தற்போது மீண்டும் திமுக வழக்கறிஞர் வில்சன் மூலமாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதா, விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா குறித்து ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் ஏற்கனவே பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாக்களை தமிழக ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தான் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கு ஒப்புதல் கொடுத்தீர்கள். அதோடு ஜனாதிபதி ஆளுநர் 2 பேருக்குமே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க 3 மாதம் கெடு விதித்தீர்கள். ஆனால் இப்போது மீண்டும் ஆளுநர் ரவியும் ஜனாதிபதியும் சேர்ந்து கொண்டு தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களை 6 மாதங்களுக்கு மேலாக ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் தற்போது மீண்டும் அதே பிரச்சனையுடன் திமுக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. என்றாலும் இந்த மனு ஜனாதிபதி மாளிகை சம்பந்தப்பட்டது என்றதும் விசாரணை குறித்த தேதியே குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் கிடப்பில் போட்டு வைத்துள்ளதாம். அதோடு உச்சநீதிமன்றம் 3 மாதம் கெடு விதித்த பிறகும் இப்படி ஜனாதிபதியும் தமிழக ஆளுநரும் சேர்ந்து கொண்டு மசோதாக்களை கிடப்பில் போடுகிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக ஏதோ ஒரு சட்ட போரை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே திட்டமிட்டுதான் உச்சநீதிமன்றம் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கெடு விதித்த நிலையில் தற்போது 6 மாதங்கள் ஆகியும் 2 மசோதாக்களை ஜனாதிபதி மாளிகையில் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த விவகாரத்தில் மீண்டும் ஜனாதிபதியை நோக்கி சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்புமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதோடு 3 மாதம் கெடு விவகாரத்தில் ஜனாதிபதி மாளிகை கேட்ட 14 கேள்விகளுக்கு இதுவரை தங்கள் விளக்கம் கொடுக்காததால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அடக்கி வாசிப்பார்கள் என்றே கூறப்படுகிறது. அதனால் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை போன்று இந்த விளையாட்டுத்துறை மசோதாவையும் கால வரையறையின்றி உச்சநீதிமன்றம் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டுவிடும் என்றே தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி.
2026 ஜெயிக்க போவது ஸ்டாலினா எடப்பாடியா? கரூர் சம்பவம் விஜய்க்கு பின்னடைவா? பரபரப்பு சர்வே முடிவு வெளியானது. கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பு வரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகிறது. திமுக மீண்டும் வெற்றி பெறுவது கடினம். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்தால் அந்த கூட்டணிதான் வெற்றி பெறும் என்பது போன்ற கருத்துக்கள் வெளியாகி வந்தன. அதோடு விஜயும் கணிசமான வாக்குகளை பெறுவார். திமுகவின் தோல்விக்கு அவரே காரணமாக இருப்பார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் மீண்டும் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். விஜய்க்கு எதிரான சூழல் உருவாகியிருக்கும் என்றுதான் கருதப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் பெண் நிறுவனம் ஒரு சர்வே நடத்தியிருக்கிறது. அதில் ஆளும் கட்சியான திமுகவுக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி குறையவில்லை என்றே தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கரூர் சம்பவம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த வகையிலும் பின்னடைவை ஏற்படுத்தவில்லையா? கரூர் சம்பவத்திற்கு முன்பு எப்படி விஜயின் வாக்கு வங்கி இருந்ததோ அது அப்படியே இன்னும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சொல்லப்போனால் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்பதுதான் பெருவாரியான மக்கள் நினைத்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்தால் அது திமுகவுக்கு தான் ஆபத்து என்று நினைத்து அவரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய நினைக்கிறார்கள். அதனால்தான் அவரது பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி 41 பேர் உயிரிழக்க வைத்து விட்டார்கள் என்று பொதுமக்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறதா? இதனால் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பது போன்று திமுக சிக்கியிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் விஜய் மிக கவனமாக பிரச்சாரங்கள் நடத்தி தன்னை தக்க வைத்துக் கொண்டால் அவரை அரசியலில் அத்தனை எளிதில் வீழ்த்திவிட முடியாது என்றும் கூறுகிறார்கள். என்றாலும் விஜயை நேருக்கு நேர் மோதாமல் திரைமறைவில் அவருக்கு எதிரான வேலைகளை செய்வதற்கு திட்டம் தீட்டுமாறு உதயநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, தவேக கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் அந்த சர்வேயில் தெரிய வந்துள்ளதாம். அதே சமயம் பாஜக, அதிமுக, தவேக இணைந்தாலும் வெற்றி வாய்ப்பு உறுதி என்றுதான் அந்த சர்வே தெரிவித்திருக்கிறதாம். அதனால்தான் தற்போது மு.க. ஸ்டாலின் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறாராம். கடந்த 5 ஆண்டுகளாக அதை செய்தோம், இதை செய்தோம் என்று தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிவிட்டோம் என்றெல்லாம் நாம் செய்தி வெளியிட்டாலும் அது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் நம்பவில்லையே, இன்னமும் எதிர்க்கட்சிகள் பக்கம்தானே திரும்பி இருக்கிறார்கள் என்று பெரும் கவலையில் உறைந்து போயிருக்கிறாரா? என்றாலும் திமுக பார்க்காத தோல்விகள் இல்லை. அதனால் கடைசி வரை முயற்சி எடுப்போம். இதே கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவோம். நடப்பது நடக்கட்டும் என்று திமுகவினரிடத்தில் கூறியுள்ளாராம் ஸ்டாலின். அதனால் கரூர் விவகாரத்தில் விஜய் தடுக்கி விழுந்துவிட்டால் திமுக வெற்றி உறுதியாகிவிடும் என்று நினைத்த மு.க. ஸ்டாலினுக்கு இந்த சர்வே பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. 2026 திமுகவை வெற்றி பெறுவது போன்று சர்வே வெளியிட்ட அறிவாலயம் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தோல்வியை கொடுக்கும் என்றுதான் இதுவரை வெளியான பல சர்வே முடிவுகள் தெரிவித்திருந்தன. ஆனால் இப்போது திமுக தங்களது சார்பில் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வருவது போன்று பில்டப் கொடுத்து சில சர்வே முடிவுகளை வெளியிட்டு வைரலாக்கி வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு சர்வேயில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, தவேக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்தால் திமுக 50% வாக்குகளை பெறும். ஆனால் என்டிஏ கூட்டணி 35% வாக்குகளை மட்டுமே பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளையும் மற்ற கட்சிகள் 3% வாக்குகளை பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார்கள். ஆனால் இப்படி என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தால் 35% வாக்குகளை மட்டுமே அந்த கூட்டணி பெறும் என்று கூறியுள்ள திமுக, அதிமுக, பாஜக தனித்து கூட்டணி அமைத்தால் 22%, விஜயின் கட்சி தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளை பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இப்படி அவர்கள் தனித்தனியே போட்டியிட்டால் சீமானுக்கு 5% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அந்த வகையில் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தால் வாக்கு வங்கி குறைந்துவிடும் என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டு அவரை அந்த கூட்டணிக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தும் முயற்சியாக இப்படி ஒரு சர்வே முடிவை திமுக தரப்பு வெளியிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது.